லைஃப் அந்த வாட்டர் எப்படி கொடுக்குதான் நமக்கு ஒரு வாழ்க்கையை தருதான். என்ன வாழ்க்கையை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, பாவத்தில் மரித்து கிடந்த நமக்கு, அதுதான் வாழ்க்கை நினச்சிட்டு இருந்த நமக்கு, அதிலிருந்து மீண்டு ஒரு வாழ்க்கையை கொடுத்து இதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு கொடுத்தது யார்? ஆவியானவர். இப்போ அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பரலோகத்திற்கு நம்மளை பூரணப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பலவீனங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதில் முக்கியமாக ஒரு சம்பவம் இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகளை ஒரு முறை ஒரு ஊழியக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து பூமியில் எதிர்க்கு வந்தார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய வந்தார். அக்கினியை போட அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? நெருப்பு போடணும்னு விரும்புகிறேன் அப்படின்ற. யாராச்சும் அப்படி விரும்புவாங்களா? நீங்கள் விரும்புவீங்களோ? அப்படின்னா இந்த அக்கினி செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கினி ரெண்டு காரியத்தை செய்யும். ஒன்று, முதலாவது அந்த அக்கினி பாவத்தை சுட்டெரிக்கும். நமக்குள்ள இருக்கிற பாவத்தை சுட்டெரிக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, ஒரு முறை அண்ணன் எங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திட்டு இருந்தப்போ ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் நடத்தினாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுல் இருக்கார்ல, அவரை சிறை பிடித்து கொண்டு போயிட்டு இருக்கப்ப ஒரு தீவு, வெளித்தா அப்படின்ற ஒரு தீவில் அவர் என்ன பண்ணுறாங்க, அங்கே கரை ஒதுக்குறாங்க. மழையில் ரொம்ப நனைந்து ரொம்ப அவங்க குளிருக்கு இருந்தப்ப எதமாக ஒரு காற்று தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு விறகுகள்லாம் அடுக்கிறாங்களாம். அப்போ பவுலும் என்ன பண்ணுறாரு, ஒரு கைதியாக போன அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஐயோ ரொம்ப குளிருதே, சரி அவங்களோட கூட சேர்ந்து நாமளும் விறகு எடுப்போம்னு சொல்லி இவர் எங்கே போய் விறகு எடுத்தாரு தர, அந்த விறகுக்குள்ள என்ன இருந்தது?